ஏன்னா என்னுடைய வேகம் எப்படி இருக்கிறது சொன்னால் ஜெட்டுமான வேகத்திற்கு இருப்போம். ஜெட் என்று சொன்னாலே ஆகாயத்தில் பறந்து உச்சத்தில் போய் 20,000-30,000 அடிக்கு மேல போய் பறக்கிறது. மற்றவர்கள் எப்படின்னா கூர் செஞ்ச மாதிரி போயிட்டு இருக்காங்க. மெதுவாக நகரும் சரித்த நம்மளை கூட்டணி பேசவும் முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் என்றைக்குமே நம்மை பொறுத்தவரையிலும் நமக்கு தன்மானம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையிலும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னால் மட்டும்தானே எல்லோரும் நினைக்கிறார்கள். ஜனநாயகத்தை திரைப்படமே வெளியே வரக்கூடாது என்று தடை செய்கிற போது இத்தனையும் தாங்கிக் கொண்டு ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரே தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் நம்முடைய 23ஆம் தேதி அன்னைக்கு மே மாதம் எண்ணுகிற போது ஜனநாயகத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வரலாற்றை படிக்கிற தலைவராகத்தான் நம்முடைய டிவிடைய தலைவர் வெற்றி தலைவர்களுடைய வரலாற்றை போகிறார். ஒரு நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மக்கள் விரும்புகிறார். வந்தோடனே சொன்னாங்க 5000 கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. ஜனம் சொன்னாங்க உங்க வருஷம் கொடுத்தீங்க, மக்கள் வரிப்பணம் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு சொன்னார் 10,000 கொடுக்க போனார். எப்படி கொடுக்க போறோம்? வரி போட்டு கொடுப்பேன். வரி போட்டு நீ கொடுக்குறதுக்கு எனக்கு ஆமாம் கந்து வெட்டிக்காரன் நான் கேட்கிறேன். ஆனால் இவர் சொன்னார் மாதம் 2,700 ரூபாய் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனா 23ஆம் தேதி என்ன நடக்க போகுது சொன்னா 12 மணிக்கு எல்லாம் போய் உட்காந்துட்டோம். கேட்ட திரையை எப்பயா திறக்கிற ஓட்டம் போட்டு முடிஞ்சு 10 மணிக்கு ரிசல்ட் சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன சொன்னா 10 மணிக்குள்ளே டிவிகேவுடைய தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வரலாற்று மே மாதத்திற்கு பிறகு தேசிய கொடி ஏற்றி வைப்போம். நம்முடைய வெற்றி தளபதி நாளை தவிர யாரும் நல்லாட்சி தருவார். நாளை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திருப்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு வரலாற்று